ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறத கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்களேன். நீங்கள் தனியாக, அதுவும் நைட் டைமில் யாரும் இல்லாத ரோட்டில் நீங்கள் தனியாக நடந்து போகிறீங்க. அப்போ உங்களை பார்த்து ஒரு பொண்ணு நடந்து வருது, அதுவும் மாஸ்க் போட்டு. நீங்கள் அந்த பொண்ணு உங்ககிட்ட வந்து கேட்குது, நான் அழகாக இருக்கேனா? அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குது. நீங்கள் இருக்கேன்னு சொல்லும் போதும் உங்களை சாவடிக்கும், இல்லைன்னு சொல்லும் போதும் உங்களை கொன்றும். அப்போனா நீங்கள் அதில் என்ன செய்வீங்க? அது பேர் தான் குச்சி சாக்கி ஓனா. இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் உங்களுக்கு vlog கண்டென்ட்டும் வரும், இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸும் வரும். சரி, நம்ம இப்போ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஜப்பானில் இந்த மாதிரி ஒரு மித்தலாஜிக்கல் ஒரு ஸ்டோரி இருக்குது. ஆனால் அது இப்போ வரைக்கும் உண்மையான யாருக்குமே தெரியாது. அப்படி என்ன ஸ்டோரி? அது பேர் தான் குச்சி சாக்கி ஓனா. இப்போ அர்பன் லெஜெண்ட் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் அதுவும் நைட் டைமில் நீங்கள் நடந்து போகும்போது யாருமே இல்லாத ரோட்டில் தான் இந்த குச்சி சாக்கி ஓனான்னு அந்த ஒரு கேர்ள் எப்போவுமே வருவாங்களாம். அதுவும் எப்போ வருவாங்கன்னா, நீங்கள் அதுவும் இந்த ரோட்டில் யாருமே இல்லை அந்த டைமில் நீங்கள் போகும்போது தான் அந்த பொண்ணை அப்போ தான் அந்த டைமில் வரும். சரி, அது ஏன் மாஸ்க் போட்டு வருது நீங்கள் கேட்கலாம். ஏன்னா அந்த பொண்ணு வந்து நம்மக்கிட்ட வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு என்ன கேட்கும்னா, நான் அழகாக இருக்கேனான்னு கேட்கும். நீங்கள் உடனே சரி அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டீங்கன்னா அதோட மாஸ்க் எடுப்பா. அப்போ பார்த்தீங்கன்னா அதோட வாய் இது வரைக்கும் கிழிஞ்சு போயிருக்குமா. நீங்கள் அப்பயும் அந்த பொண்ணு உங்ககிட்ட கேட்கும், நான் இப்பயும் அழகாக இருக்கேன் நான். அந்த மாதிரி கேட்கும் போது நீங்கள் என்ன யோசிப்பீங்க? அழகாக இருக்கான்னு சொல்லணுமோ, அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அழகாக இருப்பேன்னு சொல்லுவீங்க. அப்படி அழகாக இருக்கேன்னு சொல்லும் போது அந்த பொண்ணு உடனே, அப்போ நான் அழகாக இருக்கேன்னா அப்போ நீயும் என்ன மாதிரி மாறிடுன்னு சொல்லிட்டு அது ஒரு ஷார்ப்பான நைஃபை வச்சு உங்களோட வாயையோ அந்த பொண்ணு வாய் மாதிரி மாற்றிடும். இதுவே நீங்கள் யோசிக்கலாம், அப்போ நான் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாமே. அப்படி நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. இப்போ அது இல்லை நீங்கள் சொல்லிட்டு போனீங்கன்னா, நீங்கள் இல்லைன்னு சொன்ன உடனே நான் அழகா இல்லையான்னு சொல்லிட்டு அதே ஷார்ப்பான நைஃபை வச்சு உங்களை கழுத்துலேயே குத்தி உங்களை கொன்றும். சரி, அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நான் என்ன பண்ணலாம்? அந்த மாதிரி கேட்குறது எனக்கு புரியுது. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ அந்த பொண்ணு கேட்கறதுக்கு சம்மந்தம் எல்லாமே ஏதாவது ஒரு பதில் சொல்லணும். இப்போ நான் அழகாக இருக்கேன்னு கேட்டால், இன்னைக்கு வானம் ரொம்ப கிளியராக இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் சொன்னீங்கன்னா அந்த கன்ஃபியூஷனே போயிருமா. அதனால் இந்த மாதிரி ஒரு மித்தலாஜிக்கல் ஸ்டோரி ஏன் கிரியேட் ஆச்சுன்னா, ஜப்பானில் 1970s ஐ திங்க் அதான், அந்த டைமில் ஒரு சாமுராயின் தான். அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணோட கல்யாணம் ஆயிடுச்சு. உடனே எல்லாரும் ஊருக்காரங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொண்ணு அழகாக இருக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க. உடனே இவன் அடிக்கடி இந்த சாமுராயினால் வேறு ஒரு கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணுவான்ல, அந்த டைமில் என்ன சொல்கிறான், இவனுக்கு உடனே சந்தேகம் வருது வேறு யாருக்கூடய அஃபேர் இருக்குமான்னு. சரி, அஃபேர் இருக்குன்னு இவன் ஒரு வேளை சீட்டிங் பண்ணுறான்னு நினச்சிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு, நீ எனக்கு தெரிஞ்சு சீட்டிங் பண்ணுற, நீ அழகாக இருக்கனால தானே இப்படி பண்ணுற சொல்லிட்டு, சரி நான் உன்னோட வாயை இப்போ எப்படி ஆக்குறேன், உன்னோட முகத்தை நான் இப்போ மாத்துறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவனோட பெரிய ஸ்வாட் வச்சுருப்பான்ல கட்டாரம், அதை வச்சு அந்த பொண்ணோட வாயை கட் பண்ணிட்டான். சரி, இந்த மாதிரி பண்ண உடனே அவன் அதுவும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான், இனிமேல் யார் நீ அழகாக இருப்பேன்னு சொல்லுவான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கான். அந்த பொண்ணும் சரி இப்போ கண்ணாடியில் பார்த்துட்டு நம்ம ஒரு வேளை அழகாக இல்லையோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணே தனியாக தற்கொலை பண்ணிக்கிறான். உடனே இதை வச்சுட்டான். உடனே அந்த பொண்ணு அப்படியே அந்த பொண்ணோட ஆவி வந்து சாந்தி அடையாமல் இந்த மாதிரி நார்மலாக எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி சுற்றிருக்கான் அந்த ஊர்லேயே. அந்த டைமில் தான் நிறைய பேர் இந்த மாதிரி இந்த ரோட்டில் போகும்போது இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணு என்கிட்ட இந்த மாதிரி கேட்குது, நான் அழகாக இருக்கேனா இல்லையாரு, இந்த மாதிரி தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் எல்லாருக்கிட்டையும் இந்த பொண்ணை வந்து சொல்லியிருக்கான். அதுவும் சின்ன பசங்கக்கிட்ட கூட இந்த மாதிரி. ஆனால் இது ஜஸ்ட் ஸ்டோரி தான். ஆனால் அது ரியலில் பார்த்தவங்க யாருமே அந்த மாதிரி ரியலாக பார்த்துருக்கேன்னு சொல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஆனால் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்மளோட இதில் சொல்லுவாங்களே, இப்போ நீ சாப்பிடாம போனால் பூச்சாண்டி வந்துடும், இல்லை ஏதாவது உன்னை வந்து தூக்கிட்டு போயிடும் வெளில போனால், அந்த மாதிரி சொல்கிற கதையில் இதுவும் ஒன்றா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், இது ஒரு குட்டி ஸ்டோரி தான். சரி, மறக்காமல் இவ்வளோ தூரம் பார்த்துருந்தீங்கன்னா கூட இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.